தாவேக தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் முதல் காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகாவில் செங்கோட்டையன் இணைவாரா மாட்டாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இன்று காலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் பனையூரில் உள்ள நடிகர் விஜயின் இல்லத்தில், பட்டினப்பாக்கத்தில் உள்ள நடிகர் விஜயின் இல்லத்தில் இப்போது விஜயுடன் செங்கோட்டையன் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதனால் தாவேகாவில் செங்கோட்டையன் இணைவது உறுதியாகிவிட்டது. தாவேகாவில் இணையும் செங்கோட்டையனுக்கு என்ன பதவி கொடுக்கப்பட போகிறது மற்றும் அவர் தாவேகாவில் இணையும் நிகழ்வு நாளை நடப்பதாக இருந்த நிலையில் இப்போதே விஜயுடன் செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இன்றே அவர் விஜயை சந்தித்து தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற முடியும். ஏனென்றால் நடிகர் விஜயுடன் செங்கோட்டையன் சந்திக்கும் நிகழ்வானது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய அந்த பனையூர் அந்த பட்டினப்பாக்கம் இல்லத்தை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அவருடன் திமுக தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதால் இன்று ஒரு நாள் பொறுங்கள் என்று அவர் பேட்டி அளித்திருந்த நிலையில் இப்போது திடீரென அவர் தாவேகா தலைவர் விஜயை சந்திப்பதற்காக அங்கு சென்றிருக்கிறார். பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்புக்கு பின்னர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து அவர் தாவேகாவில் இணைவது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அவருடைய பேட்டியை இன்றே அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் இப்போது செங்கோட்டையன் அவரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பின் மூலமாக தாவேகாவில் செங்கோட்டையன் இணைவது உறுதியாகி இருக்கிறது. அவருக்கு வழங்கப்படும் பதவி மற்றும் தாவேகாவில் என்ன பொறுப்பை வகிக்கப் போகிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இன்னும் சற்று நேரத்தில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் மூத்த தலைவரான திகழ்ந்த செங்கோட்டையன் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் அரை நூற்றாண்டு காலத்திற்கும் அதிகமாக அதிமுகவில் மாவட்ட செயலாளர், அமைச்சர் மற்றும் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. தமிழக அரசியலில் அதிமுகவை சேர்ந்த ஒரு மிக மூத்த தலைவர் தாவேகாவில் இணைவதன் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவில் முக்கிய அரசியல் தலைவர் ஒருவர் இணைந்து பணியாற்றுவதன் மூலமாக அந்த கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் நிகழ்வுகள் தொடர்பான மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்திலும் ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்திலும் செங்கோட்டையன் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கட்சியில் மூத்த அரசியல் தலைவர்கள் எவரும் இதுவரை இணையாத நிலையில் முதல் முறையாக செங்கோட்டையன் இப்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இதற்கான பேச்சுவார்த்தை கடந்த ஒரு வார காலமாகவே நடைபெற்றிருக்கிறது. ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியான நிலையில் அவர் 27ஆம் தேதி, அதாவது நாளை தாவேகாவில் இணைவார் என ஊடகங்களில் செய்திகள் வெளியானது. இந்த சூழ்நிலையில் தான் இப்போது அவர் சென்னை இன்று காலையில் வந்தவுடனேயே எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்தவுடன் அவருடன் மற்ற அவருடைய நண்பர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் அவருடைய இல்லத்தில் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இப்போது அங்கு பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்திற்கு செங்கோட்டையன் சென்றிருக்கிறார். இதனால் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைவது உறுதியாகிவிட்டது. அந்த இணைப்பு நிகழ்வு இப்போதே நிகழுமா அல்லது நாளை அதிகாரப்பூர்வமாக பனையூர் தாவேகா அலுவலகத்தில் நிகழுமா என்பது குறித்து செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது பனையூரில் பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் செங்கோட்டையன் சென்று விஜயை சந்திக்க இருக்கிறார். சந்தித்து விட்டார். சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் அவருடன் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோடும் அவருடன் உடன் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பின்னர் அவர் தாவேகாவில் செங்கோட்டையன் இணைவது கிட்டத்தட்ட இப்பொழுது உறுதியாகி விட்டது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த கட்சியில் அவர் பல்வேறு கருத்துக்களை கூறுவதன் நிலையில், அதாவது அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அவர் கடந்த ஓராண்டு காலமாகவே பல்வேறு கருத்துக்களை கூறினார். அவர் ஏற்கனவே அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகளுக்கான விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இல்லை என்று கூறி அப்போது இந்த விழாவை அவர் புறக்கணித்தார். அதிலிருந்து கடந்த ஓராண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே அந்த கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்த நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் மற்றும் மற்ற நிகழ்ச்சிகளில் அதன் பின்னர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு வந்தார். அதன் பின்னர் திடீரென அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரை சந்திப்பதற்காக டெல்லிக்கு சென்றதும் ஒரு திருப்பு முனையாக கருதப்பட்டது. அதன் பின்னர் அவர்
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை ஒட்டி அன்று ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரையும் சசிகலா உள்ளிட்டோரையும் செங்கோட்டையன் சந்தித்தது சர்ச்சைக்குள்ளானது. அதற்கு மறுநாள் அவர் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்தும் நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து பல்வேறு விதமான தகவல்கள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில் அவர் ஓபிஎஸ், டிடிவி ஆகியோரோடு இணைந்து பயணிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவராக திகழும் அந்த செங்கோட்டையன் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக இப்போது விஜயை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை ஆலோசனை நடத்தி வருகிறார். இதன் பின்னர் அவர் விஜயை சந்தித்த பின்னர் செங்கோட்டையன் இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்னும் சில நிமிடங்களில் அவர் வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறார். நாளை அவர் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சென்னை வந்த செங்கோட்டையன் தலைமைச் செயலகத்திற்கு சென்று அங்கு சபாநாயகர் அப்பாவை சந்தித்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். அதன் பின்னர் இன்று அவருடன் பல்வேறு கட்சி தலைவர்களும் அவருடைய நண்பர்கள் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த சந்திப்புக்கு பின்னர் அவர் நேரடியாக பட்டினப்பாக்கத்தில் உள்ள தாவேகா தலைவர் விஜயின் இல்லத்தில் அவரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் 50 ஆண்டு காலமாக அதிமுகவில் பயணித்தவருமான செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்து விட்டார். அவர் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இதன் மூலம் தாவேகா மற்றும் பாஜக, அதிமுக ஆகிய மெகா கூட்டணி உருவாகும் என்ற நிலை என்ற பேச்சுக்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவில் அதிமுகவின் மூத்த தலைவர் ஒருவர் இணைவது அரசியல் ரீதியாக மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்தின் முகமாக அறியப்பட்ட செங்கோட்டையன் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், பல்வேறு துறைகளின் அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை மற்றும் போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சராக பொறுப்பு வகித்ததுடன் அதிமுகவில் மாவட்ட செயலாளர், கடைசியாக அவைத்தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளையும் செங்கோட்டையன் வகித்த சூழ்நிலையில் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைந்த நிலையில் அவர் அதிமுகவில் இருந்து முதலில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதன் பின்னர் முழுமையாக நீக்கப்பட்டு அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்தும் நீக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில்தான் கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் டிடிவி, ஓபிஎஸ் உள்ளிட்டோருடன் இணைந்து அவர் பயணித்து வந்த நிலையில் திடீர் முடிவாக தாவேகாவில் இணைவதற்கான முடிவை அவர் எடுத்திருக்கிறார். அந்த முடிவின் ஒட்டிதான் இப்போது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து பட்டினப்பாக்கத்தில் உள்ள தாவேகா தலைவர் விஜயின் இல்லத்தில் இப்போது செங்கோட்டையன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அமைப்பு செயலாளர் அல்லது அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற பதவி வழங்கப்படக்கூடும் என தெரிகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை மூத்த நிர்வாகிகள் மற்றும் அந்த கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகள் முறையாக இல்லாத சூழ்நிலையில் ஒரு நிர்வாக பணிகளை, கட்சி நிர்வாகிகளை நியமிக்கும் அந்த ஒருங்கிணைப்பு பணியில் செங்கோட்டையனுக்கு மிகுந்த அனுபவம் இருப்பதால் அவர் அந்த பணியை தமிழக வெற்றி கழகத்தில் மேற்கொள்வார். அதற்கு இசைவாக அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய அந்த கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இப்போது இணைந்திருக்கிறார். செங்கோட்டையனுக்கு அமைப்பு செயலாளர் பதவி அளிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ புகைப்படங்கள் மற்றும் அறிவிப்புகள் இப்போது தாவேகா தரப்பிலிருந்து அல்லது செங்கோட்டையன் தரப்பிலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் வெளியிடப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை இணைப்பதற்கான கெடுவை அவர் விதித்த நிலையில் அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கட்சி பதவியிலிருந்து நீக்கினார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டுமல்ல, மாவட்ட பொறுப்புகளிலும் இருந்தும் அவர் நீக்கினார். இதன் எதிரொலியாக அவர் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இப்போது இணைந்திருக்கிறார். அதையொட்டிதான் பட்டினப்பாக்கத்தில் உள்ள தாவேகா தலைவர் விஜயுடனான இந்த செங்கோட்டையின் சந்திப்பு பேசப்படுகிறது. அதை தாவேகாவுடன் அவர் இணைவதை உறுதிப்படுத்தும் வகையில் விஜயுடன் இன்றே சந்தித்து விட்டார். நாளை வரை பொறுத்திருங்கள் என்று இன்று காலையில் கூறிய செங்கோட்டையன், ஆனால் தொடர்ந்து அவருக்கு பல்வேறு கட்சிகளில் இருந்து நிர்பந்தம் வந்ததாக கூறப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்தும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காக இன்றே அவர் தாவேகாவில் இணையும் முடிவை எடுத்திருக்கிறார். கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் தாவேகாவில் அவர் இணைந்திருக்கிறார். சத்தியமங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக முதலில் சட்டப்பேரவைக்குள் நுழைந்த செங்கோட்டையன் அதன் பின்னர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ச்சியாக 8 முறை 1996 தோல்வியை தழுவினாலும் அதன் பின்னர்
முன்னும் பின்னும் இப்போது வரையிலும் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தின் எம்எல்ஏவாக இருந்தார். என்று காலையில் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுகவில் சுமார் அரை நூற்றாண்டு காலம் பணியாற்றிய செங்கோட்டையன் இப்போது அந்த கட்சியில் இருந்து விலகி பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் நேரில் சந்தித்த அந்த கட்சியில் அவர் இணைந்திருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் செங்கோட்டையன் இனிமேல் தாவேகாவில் அவர் ஒரு பொறுப்பில், முக்கிய பொறுப்பில், அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்படும் அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு முன்னதாக நடிகர் விஜய் அவரது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி அந்த முறையான அறிவிப்பை வெளியிடுவதற்கான அந்த இறுதிக்கட்ட அறிக்கையை அவர்கள் முறைப்படுத்தியதாக தெரிகிறது. அதன் பின்னரே இந்த சந்திப்பு நிகழ்கிறது. அதனால் இன்னும் சில நிமிடங்களில் தாவேகா தரப்பில் இருந்து செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது தொடர்பான அறிவிப்பு வெளியாகக்கூடும். அல்லது செங்கோட்டையன் செய்தியாளர்களை தாவேகா நிர்வாகிகளுடன் இணைந்து கூட இன்னும் சில நிமிடங்களில் அவர் செய்தியாளர்களை அங்கே பட்டினப்பாக்கத்திலேயே சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விஜயை சந்தித்துள்ள செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்து விட்டார். அவர் தாவேகாவுக்கு செல்கிறாரா அல்லது திமுகவுக்கு செல்கிறாரா என்று காலையில் இருந்து எழுந்து வந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தாவேகாவில் தான் இணைகிறேன் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பட்டினப்பாக்கத்தில் இப்போது விஜய் வீட்டில் சென்று சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பிற்கு பின்னர் அவருக்கு வழங்கப்படும் பொறுப்பு மற்றும் தாவேகாவில் அவருடைய பணி ஆகியவை குறித்த அறிவிப்புகள் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.